எல்லோருக்கும் கிருஷ்ணர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்குங்க. ராதை கிருஷ்ணர் வேஷம் 2 பேரும் எப்படி நான் ரெடி பண்ணேன்னு ஒரு சின்ன வீடியோவை பார்க்கலாம் வாங்க. காலையில் மணி 9 மணிங்க. நல்லா தூங்கிட்டு இருந்தா சின்ன பாப்பா. பெரிய பாப்பா குளிக்க போயிருந்தா, வாமா உனக்கு மேக்கப் பண்ணி விட்றேன், எந்திரிங்க கிருஷ்ண வேஷம் போடலான்னு சொன்னோன்னே எந்திரிச்சிட்டாங்க. நைட்டே கொஞ்சம் ட்ரையல் பார்த்து வச்சுருந்தோம். சைடு கொண்டை போட்டு பொட்டு வச்சு அதை அழைக்காமலே அப்படியே தூங்கிட்டோம். இப்போ 2 பேரும் வந்து குளிக்க வைக்கணுங்க. 2 பேரும் நல்லா குளிச்சுட்டு நீட்டாக வந்து உட்காந்துருக்காங்க. மேக்கப் போட்டு விடணுங்க. பெரியவளுக்கு வந்து ராதை வேஷம் போடுறக்காக நான் சாரியும் ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த சாரீ வந்து தாவணி மாதிரி தான் நான் கட்ட போகிறேன். ப்ளவுஸை அவள் சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணுங்க. கை வந்து 2 இன்ச்சு பிடிச்சா போதுங்க. உடம்பு தான் கிட்டத்தட்ட 6 இன்ச்சு பிடிக்கணும். அப்போ தான் அவளுக்கு கரெக்டாக இருக்குங்க. 6 இன்ச்சுனா இந்த சைடு ஒரு 6 இன்ச்சு, அந்த சைடு ஒரு 6 இன்ச்சு பிடிச்சோடனே இவளுக்கு வந்து ப்ளவுஸ் ஓரளவுக்கு கரெக்டாகவே வந்துருச்சு. ஷோல்டர் மட்டும் கொஞ்சம் வலிகிற மாதிரி இருந்துச்சுங்க. அதில் கொஞ்சம் பின் போட்டால் அந்த ப்ளவுஸும் அவளுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ப்ளவுஸே தைச்சி ஒரு 3 வருஷம் பக்கம் ஆகுதுங்க. நான் இப்போ ஒரே ஒரு டைம் தான் கட்டியிருப்பேன். இப்போ கட்டினா பாப்பா 2வது டைமுங்க. நீட்டாக வந்து மணப்பெண் போட்ட மாதிரி டிசைனுங்க அந்த ப்ளவுஸு. ஓரளவுக்கு நீட்டாக வந்திருக்கு. இப்போ குட்டி குட்டியாக நான் ஃப்ளீட் எடுத்து பாவாடை மாதிரி வந்து நான் அவளுக்கு அப்படியே வந்து இது பண்ண போகிறேன், சொருக போகிறேன். இந்த சாரியை வந்து நான் ஸ்டிச் பண்ணவே இல்லை, அப்படியே தான் வந்து தாவணியை மாற்றி நான் குத்தி விட்டுருக்கேங்க. தாவணி அப்படின்னா அந்த முந்தாணி பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே தான் அப்படியே மேலே வந்து தாவணியாக நான் மாற்றி விட்ருக்கேன். இப்போ நடுவாக எடுத்து அவளுக்கு வந்து ராதை மாதிரி ஜடை போட்டு விடணும். இவளுக்கு அந்த ஜடை பிடிக்கல, இருந்தாலும் ராதைக்கு இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்குன்னு அப்படியே சமாதானப்படுத்தி அவள் போட்டுக்கிட்டாங்க. என்கிட்ட இருக்கிற ஜுவல்லரியை நான் அவளுக்கு ரெடி பண்ணி நான் போட்டு விட்ருக்கேன். அந்த நெத்திச்சுடி வந்து என்ன பண்ணேன்னா, அந்த மாட்டல் வரும் இல்லைங்களா, அதே 2 ஜாயின் பண்ணி நெத்திச்சுடியாக போட்டு விட்டேன். ஜுவல் செட்டு ஆல்ரெடி வீட்டில் இருந்தது தாங்க. கண்ணுக்கு ஐப்ரோ பென்சில் நல்லா நீட்டாக நல்லா திக்காக போட்டு விட்டுட்டேன். கொஞ்சம் லைட்டாக பவுடர் அடித்து திலகம் ஷேப் போட்டுங்க. புருவத்துக்கு அங்கங்கே அந்த 90ஸ்லாம் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த ஒல்லை சிவப்பு பொட்டுலாம் வச்சு அந்த மாதிரி வந்து நான் பொட்டு வச்சு விட்ருக்கேன். சூப்பராகவே இருந்துச்சு. அதை பார்க்க தான் ராதை மாதிரி இருந்துச்சுங்க. ஃபைனலாக வந்து மேக்கப் ரெடி. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து அந்த ராணிகள் மாதிரி வந்து இந்த முக்காடு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு போட்டு விடுங்க அப்படின்னா, இந்த கலர் சாரியில் எங்கிட்ட அந்த தாவணியே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஒரு ரெட் கலர் இதாக இருந்துச்சு, அதான் நான் போட்டு விட்டுட்டேன். மேட்சாக இல்லைனாலும் அவள் கேட்டாலேன்ட்டு அவள் ஆசைப்பட்ட மாதிரி நான் போட்டு விட்டுட்டாங்க. ஓரமாக போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே போய் உட்காந்துக்கிட்டா. இப்போ வந்து சின்னவளுக்கு ரெடி பண்ணணும். சின்னவள் அப்பயே வந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தா, அவளுக்கு பண்ணி விடணும். முடி நல்லா காஞ்சிருச்சுங்க, பஞ்சு பஞ்சா. இப்போ முன்னாடி வந்து சைடு கொண்ட மாதிரி போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கொண்டையை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த கொண்டைக்கு நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டில் வந்து இவ குடுமி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக வந்து இறுக்கி கட்டி விடணும். இந்த கொண்டை வந்து நானே ரெடி பண்ணதுங்க. அந்த ரெடிமேட்டாக வைக்கிற அந்த கொண்டை மேலே வந்து நிறைய பாசி ஒர்க்லாம் பண்ணி, ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி இந்த கொண்டை ரெடி பண்ணி வச்சுருந்தது. கிட்டத்தட்ட இது ரெடி பண்ணி வச்சு ஒரு 4 வருஷம் பக்கம் ஆகுது. வருஷம் இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்போயுமே. நல்லா நீட்டாக வந்து அப்போ தான் கீழே விழுகாது. கட்டி விட்டால் தான் இன்றைக்கி விழுகாது. இவங்க விளையாடுற விளையாட்டுக்கு கட்டி விட்டாங்க. மயில் தொகை தான் வந்து இதுவரையும் எங்களுக்கு கிடைக்கல. பக்கத்து வீட்டில் கேட்டுருக்கோம். மயில் தொகை வந்துடும் நினைக்கிறேங்க. வந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த மயில் தொகை இருந்தால் தான் இந்த கிருஷ்ணருக்கு உண்டான ஒரு இதே இல்லைங்களா. முன்னாடி கொஞ்சம் சொட்டை தெரிஞ்சுது, அதுக்கு மறைக்கிறதுக்காக நான் லேஸ் கட்டி விட்ருக்கேன். போன டைம் வீடியோவில் நிறைய பேர் சொன்னீங்க முன்னாடி தெரியுதுன்ட்டு. அது வேறு நிற்கவே வேறு இல்லைங்க. நானும் 2 டைம் இழுத்து கட்டி விட்டேன். ஃபைனலாக அந்த இது லேஸ் நின்றுச்சுங்க. இப்போ ஐப்ரோ பென்சில் நல்லா திக்காக போடலாம். ஐப்ரோ பென்சில் போட நல்லா அவளுக்கு தூக்கம் சொருகிச்சு. நான் தூங்கிடுவான்னு நினச்சேன், அப்புறம் தூங்கலை. ஏன்னா மேக்கப் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்குமே அம்முனிக்கு. அதெல்லாம் அமைதியாக உட்காந்துக்குவாங்க. ஃபைனலாக எல்லா மேக்கப்பும் நான் முடிச்சிட்டாங்க. பொட்டு வந்து ராமம் போட்டு பொட்டும் இது பண்ணிவிட்டேன். அங்கங்கே அந்த பொட்டு புருவத்துக்கு மேலே வைப்போம் இல்லையா, அந்த பொட்டு தான் நான் வைக்கல. ஏன்னா குட்டி மூஞ்சினால அதை வச்சா கொஞ்சம் நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் அதை வச்சு விடலை. கண்ணுக்கு இந்த சைடு 2 சைடு 3 டாட் மட்டும் வச்சுட்டு சிம்பிளாக அவளுக்கு நான் மேக்கப் முடிச்சிட்டேன். கழுத்துக்கு வந்து பாசி போட்ட ஜுவல் செட்டு, அதுக்கப்புறம் வந்து காசு மாலை, இடுப்புக்கு வந்து எங்கிட்ட ஆரி ஒர்க்கு பண்ணி வச்சுருந்த அந்த முத்து பாசிலாம் இருந்துச்சு, அதையும் நான் வந்து கட்டி விட்டேன் இடுப்புக்கு. இப்போ ஃபைனலாக மேக்கப் முடிஞ்சுதுங்க. இந்த பாசி எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதுக்குள்ளே வந்து மயில் தொகை வந்துருச்சுங்க. இப்போ தோடு கழுத்துக்கு வந்து காதுக்கு வந்து 2 சைடு வந்து தோடு போட்டிருக்கேன், அப்படியே ஒட்டி விட்ருக்கேன். மயில் தொகை வந்துருச்சுங்க. இப்போ மயில் தொகை வச்சா கிருஷ்ணர் வந்து ரெடி ஆகிட்டார். இப்போ நம்ம ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆகும். ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. எனக்கு என் கண்ணு பற்று போல் இருந்துச்சு. நம்ம ஃபோட்டோ ஷூட்டுக்கு போகலாம். இந்த மாதிரி நீங்களே வீட்டில் இருக்கிற வச்சு ரொம்ப வந்து கிருஷ்ணன் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ரெடி பண்ணலாம். பாருங்கள், இப்போ போகலாங்களா ஃபோட்டோ ஷூட் எடுக்க. 2 பேரும் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஆர்வமாயிட்டாங்க. சின்னவ வந்து ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கா. பெரிய வந்து பானை எடுத்துகிட்டு சொல்லியிருக்கேன். ஏன்னா பானையில் வந்து நெய் இருக்கிற மாதிரி, நெய் தான் கிடைக்கல, சரி பானையினா தான் கிடச்சிது. போய் சின்னவளை மட்டும் தனியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது வந்து கையில் வந்து புல்லாங்குழல் கொடுத்துட்டேன், ஒரிஜினல் புல்லாங்குழலுங்க. 2 பேரும் வந்துட்டாங்க, ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க. 2 பேரும் அமைதியாக ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை நான் பேசுகிறதுல ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். நான் அடுத்த டைம் வந்து நான் அதை சரி பண்ணிக்கிறேங்க. இந்த குட்டி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரட்டுங்களா? நம்ம குட்டி ராதையும் கிருஷ்ணரும் எப்படி இருக்காங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து நான் படித்து சொல்லுவேன். 2 பேருக்கும் வந்து படித்து சொல்லும்போது அவங்க கொஞ்சம் ஹாப்பி ஆவாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேங்க. வரட்டுங்களா?